வணக்கம். இன்னைக்கு ஒரு அழகான கதை சொல்ல வந்திருக்கிறேங்க. இந்த கதை நான் சொல்ல சொல்ல உங்களுடைய மனசுல அழகா நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டே வந்தா உங்க மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த கதையில ஒரு ஒட்டகச்சிவிங்கியும், ஒரு குதிரையும் இருந்துச்சுங்களாம். அதுங்க தங்கி இருந்த இடத்துல ரொம்ப தண்ணி பஞ்சம் அந்த ஆறெல்லாம் வத்தி போயிடுச்சுங்களாம். பசுமை நிறைந்த அந்த செடி கொடிகள்லாம் பாழா போயிடுச்சுங்களாம். அதாவது காஞ்சு போயிடுச்சுங்களாம். இதுங்களுக்கு சாப்பிடறதுக்கு பசுமையான புல் வேணும் இல்லீங்களா? அதனால அந்த இடத்த விட்டு வேற ஏதாவது இடத்துக்கு போலான்ட்டு இதுங்க நடந்து வந்துகிட்டே இருந்துச்சுங்களாம். ரொம்ப மைல் கணக்குல நடந்து வந்துச்சுங்களாம். அப்ப ரொம்ப தொலைவுல ஒரு இடத்துல ரொம்ப அழகான ஒரு பசுமையான இடம் தெரிஞ்சுதாம் இவங்களுக்கு. இந்த ஒட்டகச்சிவிங்கியும், இந்த குதிரையும் இந்த காட்ட பார்த்த உடனே அப்படியே துள்ளி குதிச்சுக்கிட்டு அழகா ஓடுச்சுங்களாம். அதுங்க ஓடுற இடத்துக்கு பக்கத்திலேயே ஒரு அழகான ஆறு போயிட்டு இருந்துச்சாம். அந்த ஆத்துல நெறைய இந்த கட்டு மரங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் போய்க்கிட்டே இருந்துச்சாம். ஆத்துடைய சலசலப்பு அவ்ளோ நல்லா இருந்துச்சாம் கேட்கறதுக்கே. பசுமையான இடமா அந்த இடமே. அப்படியே குளுமையா இருந்துச்சாம். இந்த ஒட்டகச்சிவிங்கியும், இந்த குதிரையும் அங்க இருந்த புல்வெளிய நல்லா மேய்ஞ்சிடுச்சுங்களாம். வயிறார அந்த புல்ல சாப்பிட்டுட்டு, அங்க இருந்த ஆத்து நீர குடிச்சிருச்சுங்களாம். பசி அடங்கிடுச்சாம் இவங்க 2 பேருக்குமே. உடனே ஒட்டகச்சிவிங்கி குதிரை கிட்ட சொல்லுச்சாம், "நம்ம நிம்மதியா தூங்கலாம் வா" சொல்லுச்சாம். அதுக்கு குதிரை சொல்லுச்சாம், "இல்ல, இல்ல இது புது இடம். நம்ம இந்த காட்ட சுத்தி பார்க்கலாம். யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு வரலாம்." சரி வான்னு 2ம் போகுதுங்களாம். இந்த